அமெரிக்க அதிபர் தேர்தல் நிற்கிறவங்க 2 பேருமே வந்து கேம்பெயின் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஒரு இடத்துல ட்ரம்ப் மீது ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. இப்போ இந்த துப்பாக்கி சூடு ஒரு 20 வயசு பையன் வந்து சுட்டிருக்காப்புல, அவனை சுட்டு கொன்னுட்டாங்க. அந்த பையனே குடியரசுக் கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் தான். அந்த தருணத்தை வந்து ட்ரம்ப் வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டார். அவர் காதை வந்து உரசிக்கிட்டு அந்த தோட்டா வந்து போகுது, ரத்தம் வந்து லைட்டாக அப்படி ஒரு சில ட்ராப் ரத்தம் வந்து சிந்துது. உடனே கையை உயர்த்தி நான் வந்து வீரன் அஞ்ச மாட்டேன் தைரியசாலி, நம்ம சீமான் மாதிரி. இப்போ இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு வந்து ட்ரம்ப் வந்து கொலை செய்ய வந்து சதி செய்கிறார்கள், அவர் தான் அமெரிக்காவின் ஹீரோ, அமெரிக்காவை கடவுள் காப்பாற்றணும்னா அந்த கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர் தான் வந்து ட்ரம்ப்ன்ற மாதிரி இப்படி ஒரு பேச்சு வந்து உருவாயிருக்குது. ட்ரம்ப் ஜெயித்தால் உலகம் முழுதும் ஒரு பாசிட்டிவான வைப்பு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, அப்படி வர வாய்ப்பு இல்லை, நெகட்டிவான ஒரு வைப்பு வரதான் வாய்ப்பு இருக்கு. பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த வலதுசாரிகள் வந்து அதிகம் வெற்றி பெற்றால் பொருளாதார கொள்கையை வந்து மக்களை வந்து அதிக வரி போடுவது, புரூட்டலா ஒடுக்கிறது, பணக்காரர்களுக்கு சலுகை கொடுப்பது, இதெல்லாம் செய்வாங்க. இப்படி செய்வதன் மூலமாக நம்ம தொழில் வந்து வளரும். நம்ம தொழிலாளிகளுக்கு கம்மியான சம்பளம் கொடுத்தா போதும். எண்ணெய் வந்து விலை வந்து உயர்ந்தாலும் வந்து அதை மக்கள் முதுகில வந்து சுமத்த முடியும். இந்த கண்ணோட்டத்தில் அவங்க வந்து சொல்லியிருக்கலாம். தேர்தல் முடிந்த பிறகு ஏதாவது ஒரு இஸ்ரேல் அந்த பாலஸ்தீனம் போர்ல ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு டபுள் மடங்கா சப்ளை பண்ணுவார். ட்ரம்ப் வந்தா இஸ்ரேலுக்கு வந்து மாரல் சப்போர்ட்டும் சரி, இந்த மாதிரி ராணுவ தளவாடங்கள் சப்போர்ட்டும் அதிகமாக கிடைக்கும். ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தா இந்த உலகம் முழுவதும் இந்த மாதிரி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், மற்ற நெருக்கடிகள் இது அதிகரிக்கும். சீனா வந்து இன்னும் வம்பிழுத்து வந்து முரண்பாடு அதிகமாக்குவார். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் நாதன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் சுபாஷ். இப்போ உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேர்தலாக அமெரிக்க தேர்தல் பார்க்கப்படுது. இப்போ அங்கே அதிபர் தேர்தல் நிற்கிறவங்க 2 பேருமே வந்து கேம்பெயின் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஒரு இடத்துல ட்ரம்ப் மீது ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு இப்போ பங்கு சந்தையை பற்றி உங்ககிட்ட முன்னாடி கேட்டிருந்தேன். ஏன் அதை கேட்டேன்னா, பங்கு சந்தை குறித்து பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, இப்போ வந்து உலகமே பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ட்ரம்ப் வந்து ஜெயிச்சிட்டார்னா பங்கு சந்தையிலும் வந்து மாற்றங்கள் ஏற்படும், ரஷ்யா உக்ரைன் போர்லாம் நிறுத்தப்படும், ட்ரம்ப் வரது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்கணும் அப்படின்ற செய்திகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இந்த அமெரிக்க தேர்தலை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த துப்பாக்கி சூடு ஒரு 20 வயசு பையன் வந்து சுட்டிருக்காப்புல, அவனை சுட்டு கொன்னுட்டாங்க. அந்த பையனே குடியரசுக் கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் தான். இப்போ அந்த தருணத்தை வந்து ட்ரம்ப் வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டார். அவர் காதை வந்து உரசிக்கிட்டு அந்த தோட்டா வந்து போகுது, ரத்தம் வந்து லைட்டாக அப்படி ஒரு சில ட்ராப் ரத்தம் வந்து சிந்துது. உடனே கையை உயர்த்தி நான் வந்து வீரன் அஞ்ச மாட்டேன் தைரியசாலி, நம்ம சீமான் மாதிரி தோலை உயர்த்தி ஒரு போஸ் கொடுத்துட்டாரு. செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்லாம் தலையை பிடிச்சி அமுக்குறாங்க, அது ஆமாம், வெடிச்சிட்டு வந்து இப்படி பண்ணுறாங்க. எப்படி அதை அறுவடை செய்கிறதுன்ற முறையில் அவர் இது பண்ணிட்டாரு. அப்போ இந்த அதிபர் தேர்தலை ஒட்டி அங்கே வழக்கமாக வந்து போட்டியிடுற 2 அதிபர்களுக்கும் வந்து நேரடியாக விவாதம் வந்து நடக்கும். அந்த நேரடி விவாதத்தில் வந்து ட்ரம்ப் ஸ்கோர் பண்ணிட்டாரு, பைடன் வந்து சொதப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா ஊடகங்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பைடனுக்கு வயசாயிடுச்சு அப்படின்ற லெவலுக்கு இறங்கிட்டாங்க. ஆமாம், இப்போ பைடன் வந்து பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பேரை மாற்றி சொல்கிறாரு. தன்னுடைய உதவி துணை குடியரசுத் தலைவர் கமலா ஹாரிஸை வந்து பேரை மாற்றுறாரு. மற்ற நாடுகளுடைய அதிபரை வந்து பேரை மாற்றுறாரு. உக்ரைன் அதிபரை வந்து புட்டின்னு சொல்கிறாரு. இப்படி பல இடங்களில் வந்து சொதப்புறாரு. அப்போ ஜனநாயக கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் 15 பேரை, ஐயா இங்கே போதும், நீங்கள் தொடர்ந்து நின்னீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து கவுந்து போயிடும், அதனால் வேறு யாராவது வேட்பாளராக போடலாம், கமலா ஹாரிஸை கூட கொண்டு வரலாம், இப்படின்ற பேச்சுக்கள்லாம் வந்து வருகுது. மறுபுறம் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து இதை பயன்படுத்தி கொண்டு குடியரசுக் கட்சியினுடைய ஒரு ஹீரோவாக வந்து வலம் வர்றாரு. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த துப்பாக்கி சூடு அப்படின்றது வந்து இது வரைக்கும் ஒரு 3-4 அமெரிக்க அதிபர்கள், கடைசியாக கென்னடின்னு நினைக்கிறேன், அவங்க வரைக்கும் ஆப்ரகாம் லிங்கன் இவர்கள்லாம் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சில பேரில் வந்து இந்த அட்டம்ப்ட் நடந்து அவங்க வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இவரும் மேலே வந்து கொலை செய்ய முயற்சி நடந்து காப்பாற்றப்பட்ட அந்த லிஸ்டில் இவரும் வந்து சேர்ந்துடுறாரு. அப்போ இவர் சேர்ந்த பிறகு அதை வந்து அவருடைய பிரச்சாரத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாரு. இப்போ இந்த துப்பாக்கி சூடுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து இறங்கு முகம்தான். இப்போ ட்ரம்ப்னுடைய செக்யூரிட்டி அது இருக்குல்ல, அதே வந்து தனியாக பல யூடியூப் சேனல்லாம் பேசுகிறாங்க. உலகத்திலே வந்து ரொம்பவும் செக்யூரிட்டி பலம் வாய்ந்த நபராக வலம் வர்றது வந்து ட்ரம்ப் தான். அப்போ அந்த மத்தியில் எப்படி இந்த பையன் வந்து சுட்டிருக்க முடியுன்ற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. ஆமாம், அது வந்து இப்போ அமெரிக்காவில் வந்து நம்ம வந்து கமாண்டோன்னு சொல்கிறோம், பிளாக்
பிளாக் கேட்ஸ் கமாண்டோ அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வந்து சீக்ரெட் போலீஸ்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் அவங்களுக்கெல்லாம் அவங்க தான் வந்து பாதுகாப்பு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் அமெரிக்காவில் பொதுவாக நடக்கிறது இல்லை அப்படின்றதுனால அவங்க வந்து கொஞ்சம் மெத்தனம் வந்து காட்டியிருக்கலாம். மற்றபடி முழு விசாரணை நடந்தால்தான் இதற்கு பின்னாடி ஏதாவது வந்து சதித்திட்டம் இருக்கிறதா அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரிய வரும். ஏன்னா வந்து அந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஒரு பார்வையாளரும் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. 2 பேர் வந்து படுகாயமடைந்து சிகிச்சையில் வந்து இருக்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆபாச பட நடிகையோடு அவர் தொடர்பு கொண்டாருன்னு சொல்லி அந்த அம்மா கேஸ் போட்டு இதில் வந்து ஒரு பணம் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்திருக்கிறது. அமெரிக்க நீதிமன்ற குடியரசுத் தலைவர்கள் வரலாற்றிலேயே இந்த மாதிரி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் தான் வந்து ட்ரம்ப். இப்போ அவர் அதுக்கு மேல்முறையீடு வந்து போயிருக்கிறாரு. இரண்டாவது பார்த்திங்கன்னா 2016 வந்து ஹிலாரி கிளின்டனோட இவர் வந்து போட்டிட்டார் இல்லையா, அப்போவே வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், இடதுசாரிகள்லாம் இவர் வந்து ஒரு வலதுசாரி, இவர் வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு முறையில் வந்து வேலை பார்த்தாங்க. ஊடகங்களும் அப்படி தான் வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஹிலாரி கிளின்டன் வந்து தோத்துட்டார். எப்படி நம்ம எக்ஸிட் போல் வந்து நமக்கு வந்து மோடி வந்து 400 சீட்டு ஜெயிக்குன்னு சொல்லி பொய் சொன்னாங்களோ அது மாதிரி அவங்க அந்த நோக்கத்துக்கு சொல்லலை. ஆனால் மக்களின் மனநிலை எப்படி மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ்புக் பயனாளிகளுடைய அக்கௌண்ட்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா அப்படின்னு ஒரு நிறுவனத்துக்கு போய் அவங்க வந்து ட்ரம்புக்காக வந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ வந்து ட்ரம்பை எதிர்ப்பவர் யார், ட்ரம்பை ஆதரிப்பவர் யார், 2 பேருக்கு வந்து நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் யார், அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்திகளை வந்து அவங்க டைம்லைனில் வந்து கொடுக்கணும், ஹிலாரி கிளின்டனை டேமேஜ் பண்ணுற மாதிரி எப்படி நியூஸ் கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா ஹிலாரி கிளின்டனுடைய ஜனநாயக கட்சியினுடைய வந்து மெயில் வந்து ஹேக் செய்யப்படுது. அது வந்து ரஷ்யன் ஹேக்கர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வந்து சிஐஏ வந்து சொல்லுது. விக்கிலீக்ஸ்லையும் அது வந்து வெளியே வந்துச்சு. அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்த்த உடனே ட்ரம்ப் வந்து ஹீரோ ஆகிட்டார். ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா சீமானோட ஒப்பிட்டு சொல்லலாம். அவர் வந்து அமெரிக்காவினுடைய சீமான். ஆனால் சீமான் வந்து இங்கே அதிபராக முடியாது, அது வேறு விஷயம். அங்கே அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, வெள்ளையின தொழிலாளிகள்கிட்ட போய் உங்கள் வேலை போனதுக்கு காரணம் இந்தியாவிலேருந்து வந்திருக்கான், சைனாவிலேருந்து வந்திருக்கிறான், ஸ்பெயினில் இது தென் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறான், ஸ்பானிஷு, இவங்க தான் உங்கள் வேலையை வந்து அபகரிச்சுக்கிறாங்க. இவர் வட இந்தியர்களை காட்டுற மாதிரி அவர் இந்தியர்களை ஆமாம், வட இந்தியர்கள், வடுக வந்தேரிகள், மலையாளி, ஒருத்தர் மற்ற மொழி பேசுகிறவங்கெல்லாம் வில்லை. அதே போல் அவர் மற்ற தேசிய இனங்களை வில்லனாக காமிச்சு வந்து அவர் ஊரக பகுதிகளில் வந்து ஒரு ஆதரவு செல்வாக்கை வந்து திரட்டிட்டார். அப்புறம் வந்து சதி கோட்பாட்டு தேரிகள், அந்த தேரிகளையும் வந்து ஜனநாயக கட்சியை சேர்ந்தவங்க வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைகளை வந்து பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடியவங்க. இப்போ இந்த சதி கோட்பாட்டு தேரிகளை வந்து கியூஅனான் தேரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இங்கே ஹீலர் பாஸ்கர், பாரிசாலன் மாதிரி வந்து இந்த பிரச்சாரமும் ஒரு புறம் வந்து நடக்குது. அப்போ இதெல்லாம் சேர்த்து பிடிச்சி தான் அவர் வந்து ஜெயிச்சார். அப்புறம் இந்த தேர்தலில் இறங்கு முகமாக இருக்காருன்னு சொன்னீங்களே. ஆமாம், ஏன் அப்படின்னா அதுக்கு பிறகு வந்து நீங்கள் பைடன் வந்து வெற்றி பெற்ற பிறகு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், ஊடகங்களில் என்ன பயந்தாங்கன்னா, இந்த ட்ரம்ப் வந்து தோல்வியை ஒத்துக்கொண்டு பதவியை விட்டுட்டு கீழே போவாரா, கொடுப்பாரா அப்படின்னு சந்தேகம் அவங்களுக்கு இருந்துச்சு. எப்படி நமக்கு வந்து ஒரு கால் வந்து பிஜேபி தோல்வி அடைந்தால் மோடி அந்த பதவியை விட்டு விலகி போவாரா அப்படின்ற சந்தேகம் இங்கேயும் பேசப்பட்டது. இப்போ இராணுவ தளபதியினுடைய அதான் சொல்லுவாங்க, அமெரிக்காவில் நடந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எதிர்பார்ப்பு இங்கேயும் பேசப்பட்டது இல்லையா. அப்படி ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ தான் வந்து அந்த கேபிட்டல் ஹில் வயலன்ஸ்னு சொல்லி ட்ரம்ப் ஆதரவாளர்கள் உள்ளே போய் துப்பாக்கி சூடெல்லாம் நடந்து அடித்து உடைச்சி ஒரு பெரிய கலவரமே நடந்தது. அந்த கலவரம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவர் தான் வந்து அவங்கள உசுப்பி விட்டு மேடையில் வந்து பேசுகிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்காவில் வந்து வாக்கு எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா பைடனுக்கு வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஜனநாயக கட்சிகள் வாக்குகள் வருது. ஆனால் ட்ரம்ப் வந்து போன முறை 2016 என்ன வாக்கு வாங்கினாரோ அதோடு அதிகம் வாங்கியிருக்காரு. அப்போ அமெரிக்கா வந்து 2ஆக பிளந்திருக்குதுன்னு வந்து சொல்லலாம். அப்போ ட்ரம்ப் வந்து இப்போ அவர் அதிபராக வந்த பிறகே வந்து ஒரு 6 முஸ்லீம் நாடுகளுக்கு வந்து விசா கிடையாது, அவங்க இங்கே நுழைய முடியாது, மெக்சிகோ பார்டரில் வந்து நான் வந்து சுவர் கட்டுவேன், அப்புறம் வந்து கோவிட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இது ஃபினாயிலாக அது மறந்து போச்சு, அதை குடித்தா குணமாகும், இந்த மாதிரி பொது முடக்கம்லாம் தேவையில்லை, இந்த மாதிரியான கருத்து. அப்போ இதெல்லாமே வலதுசாரிகள் பல இடங்களில் வந்து பேசியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வலதுசாரி ஃபாசிச கருத்துக்களை கொண்டவர் தான் வந்து ட்ரம்ப்.
அப்போ அந்த பிரச்சாரத்தின் காரணமாக தான் இன்றைக்கி வந்து ஜனநாயக கட்சிக்கு வந்து ஆதரவாக இந்த தேர்தல் வந்து இதுவரைக்கும் வந்து இருந்துச்சு. இப்போ இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு வந்து ட்ரம்ப் வந்து கொலை செய்ய வந்து சதி செய்கிறார்கள், அவர் தான் அமெரிக்காவின் ஹீரோ, அமெரிக்காவை கடவுள் காப்பாற்றணுன்னா அந்த கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர் தான் வந்து ட்ரம்ப்ன்ற மாதிரி இப்படி ஒரு பேச்சு வந்து உருவாயிருக்குது. 10 எதிரிகள் சேர்ந்து ஒருத்தனை எதுக்குறானா அவன் தானே நல்லவனா இருப்பான் அப்படின்ற ரஜினி அப்படின்ற கான்செப்ட் வந்து இதாகுது. இப்போது ட்ரம்ப் ஜெயித்தால் உலகம் முழுதும் ஒரு பாசிட்டிவான வைப்பு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பாருங்க? இல்லை, அப்படி வர வாய்ப்பு இல்லை. நெகட்டிவான ஒரு வைப்பு வர தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் வந்து என்னென்ன கொள்கைகள் எடுக்க போகிறாரு. இப்போ உக்ரைன் போரை நிறுத்திடுவாருன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆக்சுவலாக புடின் வந்து ட்ரம்போட ஃப்ரெண்டு. அப்போ வந்து ஒன்று வந்து ட்ரம்ப் புடின் ஆதரிக்கணும், இல்லை புடின் வந்து ட்ரம்பை ஆதரிக்கணும். அதனால் புடின் வந்து போரை தொடர விரும்பினாருன்னா ட்ரம்ப் வந்து கொஞ்சம் இந்த ஆயுதங்கள்லாம் கொடுக்குறத கொஞ்சம் கம்மி பண்ணுவார். அப்படி மறைமுகம். இப்போ ட்ரம்பும் புடினும் வந்து 2008-09 வந்து ஹெல்சிங்கியில் வந்து சந்திக்கிறாங்க, ஃபின்லாந்துன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஹெல்சிங்கி மாநாட்டில் வந்து 2 பேரும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அப்போ பத்திரிகையாளர்கள் வந்து கேட்குறாங்க புடின்ட்ட, ஐயா உங்கள் நாட்டு ஹேக்கர்ஸாக வந்து ஜனநாயக கட்சியினுடைய மெயிலில் ஹேக் பண்ணிங்கன்னா இப்போ ஹேக் பண்ணாங்களாமே, அதை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்கன்னு ஃபஸ்ட்டு ட்ரம்ப்கிட்ட கேட்குறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, அவர் புடினை திரும்பி பார்த்துட்டு, இல்லை அவர் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் கருதலை அப்படின்றாரு. ஆனால் சிஐஏ அந்த குற்றச்சாட்டை சொல்லுது. புடின்ட்ட கேட்டால் இது யார் ஹேக் பண்ணாங்க அப்படின்றத பார்க்காதீங்க, என்ன மேட்ரு வெளியே வந்திருக்கு அதை பாருங்கள் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகள், வலதுசாரிகள், மோடி, அப்புறம் வந்து தென் அமெரிக்கா, இப்போ யூரோப்பில் வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒரு லீபெங்குன்னு ஒரு வலதுசாரி வந்து அதிக வாக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இவர்களுடைய வரிசையில் தான் வந்து ட்ரம்ப் வந்து வருவார். அப்போ இந்த பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த வலதுசாரிகள் வந்து அதிகம் வெற்றி பெற்றால் அவர்கள் வந்து பொருளாதார கொள்கையை வந்து மக்களை வந்து அதிக வரி போடுவது, புரூட்டலாக ஒடுக்கிறது, பணக்காரர்களுக்கு சலுகை கொடுப்பது, இதெல்லாம் செய்வாங்க. இப்படி செய்வதன் மூலமாக நம்ம தொழில் வந்து வளரும். நம்ம தொழிலாளிகளுக்கு கம்மியான சம்பளம் கொடுத்தா போதும். எண்ணெய் வந்து விலை வந்து உயர்ந்தாலும் வந்து அதை மக்கள் முதுகில் வந்து சுமத்த முடியும். இந்த கண்ணோட்டத்தில் அவங்க வந்து சொல்லியிருக்கலாம். இப்போ இங்கே அதை தான் பாசிட்டிவாக பார்க்குறாங்களா? அந்த பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். இங்கேயே வந்து எக்ஸிட் போல் வந்தப்புறம் என்னாச்சு, பங்குச்சந்தையில் வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி வர்த்தகம் வந்து நடக்குது. அடுத்தது பிஜேபி வந்து 240 சீட்டுன்னு வந்தப்போ வந்து பங்கு விலை வந்து குறையுது. அப்போ ஒரு கால் பிஜேபி வந்து 400 சீட்டு ஜெயிச்சிருந்தா இந்த முதலாளிகள் என்ன நினைப்பாங்கன்னா, எப்படி இருந்தாலும் வந்து இவங்க பிஜேபி தான் இனிமேல் வந்து ஒரு 10 வருஷம் அசைக்க முடியாத சக்தி, அதனால் அவங்கள்ட்ட சரண்டர் ஆயிடுவோம். அப்போ வந்து சிறு முதலீட்டாளர்களும் அடுத்த 10 வருஷம் பிஜேபி தான், அதனால் பங்குச்சந்தை ஓகோன்ற என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. அதாவது சந்தை, அந்த முதலாளித்துவ ஆதரவாளர்கள் வந்து சொல்லுவாங்க மார்க்கெட் ஃப்ரீடம். அதாவது 4-5 முதலாளிகள் இருக்காங்கன்னா அந்த 4-5 முதலாளிகளும் நேர்மையாக போட்டியிடுவதற்கு அந்த சந்தை வந்து இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து சட்டமோ நீதியோ நீதிமன்றமோ இருக்கணும். ஆனால் வலதுசாரிகள் வந்தோன்னா அந்த சூழல் வந்து மாற்றப்படுகிறது. இங்கே பார்த்திங்கன்னா அம்பானி அதானி 2 பேருக்கு தான் வந்து சலுகைகள் கொடுக்கப்படுது. மற்ற முதலாளிகள் உள்ளுக்குள்ளே வந்து புழுங்குறாங்களே தவிர வெளியே வந்து சொல்கிறதில்ல. இது உலகம் முழுவதும் நடக்கும். அப்போ ட்ரம்ப் வந்து அங்கே லாபி பண்ணக்கூடிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இப்போ இவங்கள்லாம் வந்து இந்த கண்ணோட்டத்தில் வந்து யோசிக்கிறாங்க. அதனால் வலதுசாரிகள் வந்து ஆட்சிக்கு வந்தால் பங்குச்சந்தை வந்து உயருதோ தாழுதோ அது பிரச்சனை கிடையாது. மக்கள் மீது வரிச்சுமை, இந்த பொருளாதார சுரண்டல் என்பது வந்து சுமத்தப்படும். பைடன் அதிபராக இருக்கும் போதும் துணை அதிபர் ஒரு இந்திய வம்சாவளி சேர்ந்தவராக தான் இருக்காங்க. ட்ரம்ப் ஜெயித்தாலும் துணை அதிபராக ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரை தான் இது பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அமெரிக்காவில் போயிட்டு இந்திய வம்சாவளியினர் ஒரு துணை அதிபராக ஆகக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிகுந்த நபர்களாக எப்படி மாறுறாங்க? இல்லை இவர்கள் ஏன் இந்திய வம்சாவளியை தேர்ந்தெடுக்கிறாங்க? அப்படி பார்த்தா நீங்கள் ரிஷி சுனக் வந்து பிரதமராகவே இருந்தார். அவர் வந்து நான் ஹிந்து தான், தீபாவளி கொண்டாடுறேன் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு அங்கே இங்கிலாந்து வந்து நம்ம வந்து காலனி முறையில் ஆட்சி செய்த ஒரு நாடு. இப்போ நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து வெள்ளையர்களே வந்தேரிகள் தான் இல்லையா, அவங்களுக்கே அது ஒரிஜினல் தாய்மண் வந்து கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய இந்த பழங்குடி மக்கள் செவ்விந்தியர்கள் முன்ன வந்து சொல்லுவாங்க, இப்போ வந்து நேட்டிவ் இண்டியன்ஸ்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மக்களுக்கு சொந்தமான மண் தான் வந்து அது. அப்போ இங்கிலாந்துலேருந்து இந்த மாதிரி வந்து பிழைக்க தெரியாதவங்க, இந்த மாதிரி வந்து லும்பன் எலிமெண்ட்ஸ் இவங்கெல்லாம் கப்பலாக ஏற்றுமதி செஞ்சு தான் அவங்க போகிறாங்க. போன வெள்ளைக்காரங்க வந்து ஆப்பிரிக்காவில் வந்து கருப்பின மக்களை அடிமைப்படுத்தி கப்பலாக கொண்டு போய் தான்
அமெரிக்கா வந்து ஒரு வல்லரசு நாடாக வந்து வந்துச்சு. அப்போ அமெரிக்காவினுடைய இயல்பிலேயே வந்து அது ஒரு பல்தேசிய மக்களை கொண்ட நாடாக தான் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ தென் அமெரிக்காவிலேருந்து ஸ்பானிஷ் மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து வாராங்க, ஹிஸ்பானியர்கள்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து கடும் உடல் உழைப்பு தொழில் செய்கிறாங்க. அப்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பின மக்கள் கடும் உடல் உழைப்பு தொழில் வந்து செய்கிறாங்க. இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒயிட் காலர் ஜாப், அவங்க வந்து அந்த மாதிரி ஐடி இந்த மாதிரி வந்து அவங்க வந்து செய்கிறாங்க. அப்போ சைனாவிலேருந்து, அப்போ பல நாடுகள்லேருந்து அமெரிக்காவுக்கு வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து வாழ்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு 4-5 தலைமுறையாக அங்கே வாழ்ந்த பிறகு அவங்களுக்கும் இந்திய கலாச்சாரம், இந்திய பண்பாடு, பரதநாட்டியம், கர்நாடகம் இதுக்கெல்லாம் வந்து தொடர்பு கிடையாது. ஆரம்பத்தில் முதல் 2 தலைமுறைக்கு வந்து உருட்டுவாங்க. அப்புறம் வந்து அவங்க மொழி, பண்பாடு, ஊரெல்லாம் மறந்த பிறகு அவங்க அமெரிக்க குடிமக்களாகவே மாறிட்டதுனால கமலா ஹாரிஸ் எல்லாம் வந்து இந்தியா வம்சாவளின்னு ஒரு அப்படி சொல்லிக்கலாமே தவிர, மற்றபடி அவங்களுக்கு இந்தியாவுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இதில் நாம் பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இப்போ பாலஸ்தீனில் வந்து இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தாக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 38,000 39,000 மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க. அப்போ இதுக்கு ஆயுத சப்ளையும் வந்து மாரல் சப்போர்ட்டும் பண்ணக்கூடிய முக்கியமான நாடு வந்து அமெரிக்கா. அப்போ ஒரு இந்திய வம்சாவளி போயிட்டதுனால பாலஸ்தீன மக்களுடைய சோகத்தை, துன்பத்தை புரிந்து கொண்டு அப்படி ஏதாவது மாற்றி நடவடிக்கை எடுப்பாங்களா? அதை எடுக்க மாட்டாங்க. அதிபரே அதுக்கான முயற்சி எடுக்காத போது துணை அதிபர்கள் அதான் சொல்ல வரேன். இப்போ அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது குடியரசுக் கட்சியோ, ஜனநாயக கட்சியோ, இந்திய வம்சாவளியோ, அல்லது இப்போ பாரக் ஒபாமா வந்து கருப்பினத்தை சேர்ந்தவர், அவர் வந்து அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனால் அங்கே கருப்பின மக்களுடைய வாழ்க்கை அப்படியே புரட்டி போடப்பட்டுச்சா? இல்லையே. எகைன் வந்து அமெரிக்கா என்ற வல்லரசனுடைய கொள்கைத்தான் அவர்கள் அமல்படுத்துகிறார்களே தவிர, அதில் வந்து இனம் தீர்மானிக்கப்படுவதில்லை. இன்னொரு உதாரணம், இப்போ மோடி வந்து பிசி சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் அவர் தான் வந்து பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடித்து ராமர் கோயிலாக இருக்கட்டும், முஸ்லீம்களை வந்து எதிரிகளாக சித்தரிப்பதாக இருக்கட்டும், அதில் வந்து முன்னணி நியமிக்கிறார். கேட்டால் நான் வந்து பிற்படுத்தவ போய் சேர்ந்தவன்னு சொல்லிக்கிறாரு. யோகி ஆதித்யநாத் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் அவர் தான் வந்து புல்டோசர் அனுப்பி முஸ்லீம்கள் வீடுகளை வந்து இடிக்கிறாரு. அதனால் நீங்கள் என்ன பின்னணி என்பது முக்கியமல்ல, என்ன செய்கிறீர்கள், யாருக்காக என்ன பேசுகிறீங்க, அதுதான் முக்கியமானது. இப்போ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த பிரச்சனையிலும் அமெரிக்க தேர்தல் வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. தேர்தல் முடிந்த பிறகு ஏதாவது ஒரு இஸ்ரேல் அந்த பாலஸ்தீனம் போரில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத, அது என்னவா நடக்கும்? இப்போ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் போரை விரும்ப மாட்டார் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த விவகாரத்தை ட்ரம்ப் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? நீங்கள் வேற, ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு டபுள் மடங்காக சப்ளை பண்ணுவார். அவரை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் நாடுகள், முஸ்லீம்கள்லாம் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பயங்கரவாதிகள் தான், மனுஷங்களே கிடையாது. ஆமாம். அதனால் வந்து அவர் அதிகமாக தான் சப்ளை பண்ணுவார். நான் முதலே சொன்னேன் இல்லையா, 6 நாடுகளுக்கு வந்து விசா மறுத்தாருன்னு சொல்லி. அதனால் ட்ரம்ப் வந்தால் இஸ்ரேலுக்கு வந்து மாரல் சப்போர்ட்டும் சரி, இந்த மாதிரி இராணுவ தளவாடங்கள் சப்போர்ட்டும் அதிகமாக கிடைக்கும். ஆனால் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் வந்து தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் வந்து போராடிட்டு இருக்காங்க. யூகேலையும் யூரோப்லேயும் வந்து போராடுறாங்க. இந்த ப்ரெஷருக்கு வந்து ஓரளவுக்காவது வந்து ஜனநாயக கட்சியினர் வந்து முகம் கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து இஸ்ரேலை தான் ஆதரிக்கிறாங்க. ஆனால் இந்த போராட்டம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போதே அப்படின்னு சொல்லி ஒரு வாய் வார்த்தையிலையாவது அதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் ட்ரம்ப் குடியரசுக் கட்சியெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம ஒரு காலம் வந்து இஸ்ரேலை நம்ம வந்து கைவிடக்கூடாது. எத்தனை ஆயிரம் பாலஸ்தீன மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அதனால் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் இந்த உலகம் முழுவதும் இந்த மாதிரி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், மற்ற நெருக்கடிகள் இது அதிகரிக்கும். சீனாவை வந்து இன்னும் வம்பிழுத்து வந்து முரண்பாடு அதிகமாக்குவார். ஏற்கனவே சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் முரண்பாடு இருக்குது. ட்ரம்ப் வந்து இப்போ கொரோனா வந்தபோது என்ன சொன்னார் தெரியுமா? அது வந்து சைனீஸ் வைரஸ்ன்னு சொன்னார். அதுக்கு கோவிட் அந்த 19ன்ற அந்த வைரஸுக்கும் சைனாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அங்கே வந்து அந்த நோய் வந்து முதல்ல வந்து தோன்றுச்சு. உடனே அவங்க வந்து அது என்ன மாதிரியான வைரஸு, அதனுடைய இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு ஓப்பனாக வந்து அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் உலகம் முழுவதும் வந்து பரவுது, பேண்டமிக்காக வந்து மாறுது. இவர் சைனீஸ் வைரஸ் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தார். இப்போ இங்கே சீனாவுக்கு எதிரான பிரதமர் இருக்கிறாரு, அங்கே அவர் நண்பர் ஜெயிச்சிட்டாருன்னா சீனாவை இவர்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? இங்கே இல்லை, இங்கே இருக்கிற பிரதமர் சீனான்னு சொல்கிறதுக்கே பயப்படுறாரு. இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த கல்வான் தாக்குதலால் 2 பேரும் சண்டை போட்டு இறந்தாங்க இல்லையா, இந்திய வீரர்களும் சைனீஸ் வீரர்களும், அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவர் சைனான்ற பேரே அவர் உச்சரித்ததில்லை. பாகிஸ்தானை வந்து சொல்லுவார், இதெல்லாம் பேசுவார்.
ஆனால் வந்து சீனாவை ஏன் பேச மாட்டாருன்னு சொன்னால், சீனா நம்மளை விட வந்து அதிகமான இராணுவ வசதி சக்தி உள்ள ஒரு நாடு. அப்புறம் வந்து சீனா வந்து அருணாச்சல பிரதேசத்துக்கு வந்து பேரை மாற்றி வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு மாவட்டமோ ஒரு ஊருக்கு வந்து புது பேரை கொடுக்குறாங்க, அவங்க மேப்பில் சேர்த்துட்ருக்காங்க. சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து பிரதமர் அருணாச்சல பிரதேஷ் போனாருன்னா எப்படி எங்கள் நாட்டுக்கு வரலான்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு சீனா பேர் சொல்லுவாரா? யார்? அப்போ இவர் சொல்ல மாட்டார், ஆனால் அவர் வந்து சொல்கிறது கேட்பார். இப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் சீனாவோட வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக வந்து ஒரு மோதல் முருகல் இல்லாமல் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் அவங்க வந்து விரும்புகிறாங்க. இப்போவும் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களினுடைய மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ சீன இறக்குமதி இல்லைன்னா இங்கே ஷூவிலேருந்து கேமராலேருந்து சிப்புலேருந்து எதுவுமே வந்து நமக்கு சப்ளை வந்து கட்டாயிரும். ஆப்லாம் தடை பண்ணியிருக்காங்களே சார். அது வந்து ஆப்பை தான் தடை பண்ண முடியும், ஆனால் நீங்கள் வந்து ஹார்ட்வேரை தடை பண்ண முடியாது. எல்லா ஹார்ட்வேர் அங்கேருந்து தான் வந்து வருது. இப்போ சைனீஸ் மொபைல் இல்லாமல் வந்து இந்தியா வந்து இன்றைக்கி வந்து கிடையாது. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது, ஆனால் அதாவது இந்தியாவுக்கு வந்து 2 ரோல் இருக்குது. சீனாவோட வந்து சீனா வந்து வீழணும், சீனா வந்து அது வந்து உலக இதுலேருந்து தனிமைப்படணும்னு மோடி எல்லாம் விரும்புவாங்க. ஆனால் யார் மூலமாக நடக்கிறன்னா ட்ரம்ப் மாதிரி ஆட்கள் வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக போட்டு அவங்க மூலமாக நடக்கட்டும், நம்ம வந்து அதை செய்ய முடியாது. அமெரிக்கா என்ன நினைக்குது, இந்தியாவை வந்து வளர்த்து விட்டால், இந்தியாவை ஒரு முக்கியமான ஒரு சக்தியாக நம்ம கருதி அவங்களுக்கு உதவியெல்லாம் பண்ணால் அவங்க வந்து நமக்கு சீனாவுக்கு எதிராக ஒரு சக்தியாக வந்து வழங்குவாங்க. அப்போ இந்த 2 கேம் வந்து இருக்குது. இப்போ பிரதமர் வந்து ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தார். ரஷ்யா போய் புடின் பார்த்துட்டு வந்தார் இல்லையா? அப்போ புடின் ரஷ்யா மேலே வந்து அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் நிறைய பொருளாதார தடைகளை வந்து விதிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்தியா வந்து ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில் வந்து கம்மியான ரேட்டுக்கு வந்து வாங்குது. அப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிதுன்னா, சரி க்ரூட் ஆயிலோடு வச்சுக்கோ, ஆனால் வந்து சைனாவை எதிர்க்கிறதுல நீ வந்து என் கூட வந்து உறுதியாக இருக்கணும். அதுக்கு வந்து மோடியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து உறுதியாக தான் இருப்பார். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றி. நன்றி.